சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவல், யாரெல்லாம் ரூபாய் 5 காயின் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இனிமே அந்த ரூபாய் 5 செல்லாது அப்படின்றத ஆர்பிஐ ஒரு அதிரடி அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. அப்படி செல்லாமல் போகுதுன்னா எதனால் செல்லாமல் போகுது, என்ன ரீசன், எப்போ இருந்து காயின்ஸ் செல்லாமல் போகும் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு லைக் போடுறது கமெண்ட் போடுறது மூலமாக பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு லைக் அண்ட் கமெண்ட் வர்றதுனால பணம் வர்றது கிடையாதுங்க. எதற்காக நாங்கள் அதை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அது மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும், இன்னும் வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எதனால் செல்லாது அப்படின்ற அறிவிப்பை பார்த்துடலாம். இந்தியாவில்னு பார்த்தோன்னா இப்போ ரூபாய் 1 ரூபாயிலிருந்து 10 ரூபா நாணயங்கள் வரையும் புழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. 5 ரூபா நாணயத்திலே பார்த்தீங்கன்னா 2 விதமான நாணயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பித்தளையால் ஆனது, இன்னொன்று தடினமான உலோக நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பித்தளை நாணயம்னு சொல்லக்கூடிய 5 ரூபா பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக கோல்டு கலரில் இருக்கும். அதுவே தடிமனான உலோக நாணயம் அப்படின்றது சில்வர் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த தடிமனான உலோக நாணய புழக்கம் தான் கணிசமாக குறைஞ்சிருக்கிறதாகவும் அதை ஆர்பிஐ உற்பத்தி செய்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ நாணயங்களை அச்சிடுதல் மற்றும் அவற்றை உற்பத்தி செய்தல் போன்ற நிதி கொள்கைகளை நிர்வகித்து வருகிறது. அப்படி இருக்க ரிசர்வ் வங்கி சமீபத்தில் 5 ரூபாய் காயின் புழக்கத்தை நிறுத்திவிடலாம் என்ற செய்தியை வெளியாகியுள்ளன. எதற்காக நிறுத்திவிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த தடிமனான 5 ரூபா காயின் பார்த்தீங்கன்னா அதை உற்பத்தி செய்கிறதுக்கான செலவு அதிகம் அப்படின்னும், அந்த ஒரு காயின்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால 4 முதல் 5 ரேசர் பிளேடுகளை உருவாக்க முடியும் அப்படின்னும், அதில் ஒரு ரேசரை நம்ம விற்கிறோம் அப்படின்னாலும் 5 ரூபா இல்லைன்னா 10 ரூபா வரையுமே வச்சு விற்க முடியும். இது மட்டும் இல்லாமல் சில சட்டவிரோதமான செயல்களும் நடக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியானதை ஒட்டு தான் உற்பத்தியை அரசு நிறுத்தி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அதனால தான் அந்த தடிமனான 5 ரூபா இப்போ புழக்கத்தில் இருக்கிறது ரொம்பவே கம்மியாகி இருக்கிறதுனாலும் இனிமேல் நாங்கள் அதை உற்பத்தி செய்ய மாட்டோம். இனிமேல் 5 ரூபா தங்க நாணயம் மட்டும்தான் உற்பத்தி செய்வோம். அதை மட்டும்தான் இனிமேல் புழக்கத்தில் விட போகிறோம் அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ இதனால் மக்கள் அனைவருமே அப்போது தடிமனான 5 ரூபாய் நாணயங்கள் செல்லாதா அப்படின்ற தகவலை கேட்டிருக்காங்க. இதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்குமே செல்லும், ஆனால் இதற்கு மேலே செல்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதுக்குன்னு ஒரு டேட்டுன்றது தரல, ஆனால் சீக்கிரமாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்க அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. மக்கள் யாருமே பதட்டப்படாமல் அந்த 5 ரூபா நீங்கள் காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா பொறுமையாகவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதற்கான கால அவகாசம் அப்படின்றது எதுவுமே கொடுக்கல. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.